ரெண்டாவது அதிகாரம் ஏற்கனவே சொன்னதில்ல. ரெண்டாவது அதிகாரம் ஒன்றும் இதுவரை நாம் பிரேஸ் தி லார்ட் என்று சொல்வது ஒரு பாவமாக எப்படி மாறுகிறது என்று பார்த்தோம். அதாவது எபேசியர் 5வது அதிகாரத்தில் 8 முதல் 14 வரை வாசித்து பார்த்ததில் அந்த ஒரு கருத்து வெளிப்பட்டதை பார்த்தோம். ஆனால் இன்னும் ஒரு முறை அந்த பகுதியை வாசித்துவிட்டு நாம் இரண்டாவது பகுதியாக என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் எக்குமெனிசம், அதாவது கிறிஸ்தவ ஒன்றிப்பு. இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு பிரேஸ் தி லார்ட் என்ற வாழ்த்துரை மிகவும் உதவியாக இருக்கிறது. அதனால்தான் அதை நான் பயன்படுத்துகிறேன் என்று ஒரு குரு, எந்த குருனால் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு வகுப்பெடுத்தவரான், அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இதை பயன்படுத்தக்கூடிய அனைத்து குருக்களும் இதை ஒரு காரணமாக சொல்லி பிரேஸ் தி லார்ட் என்ற வாழ்த்தை பயன்படுத்துகிறார்கள். அதான் முதல் பகுதியில் அது எப்படியெல்லாம் பாவம், எப்படியெல்லாம் நாம் திருச்சி விட்டு வெளியேறுகிறோம், எப்படியெல்லாம் நமக்கு மீட்பு கிடைக்காமல் போகிறது என்று முதல் அதிகாரத்தில், அதாவது முதல் பகுதியாக பார்த்தோம். பார்த்த பின்பும் இது போன்ற குருக்கள், எப்படிப்பட்ட குருக்கள் என்றால் அவர்களுக்கு நாம் ஒரு பெயர் சூட்டலாம். அது என்ன பெயர் என்றால் நற்கருணைக்கு எதிர் நம்பிக்கை உள்ள குருக்கள். நற்கருணைக்கு எதிரான நம்பிக்கை உள்ள குருக்கள் அப்படின்னு இவங்களெல்லாம் ஒரு வகைப்படுத்தலாம். ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா படுறதில்ல. எதெல்லாம் இந்த மேற்கோள் படி இது ஒரு பாவம், அவனுக்கு முன்பு மீட்பு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்வார்கள். அதாவது மார்ட்டின் லூத்தரை விட மோசமான ஒரு கருத்தை சொல்வார்கள். அது என்ன என்றால், எல்லோருக்கும் மீட்பு கிடைக்கும், நீ அதை பத்தி பேசாத அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்தை சொல்லி ஒரு பொய்யை பரப்புரையாக வைத்து அது உலகத்தார் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருப்பதால் அநேகர் அதுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நான் சொல்லும் கருத்தின்படி மீட்பு கிடைப்பதாக இருந்தால் அவர்கள் செய்வதில் தவறில்லை. ஆனால் மீட்பு என்பது கடவுள் சொல்லிய விதத்தில் தான் கிடைக்கும். கடவுள் ஏற்படுத்திய ஒரு முறை இருக்கிறது. ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். என்ன என்றால் ரோமையர்ல 10வது அதிகாரத்தில் பார்த்தால் 3வது வசனத்தில் கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புள்ள ஆக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் இந்த குருக்கள், எந்த குருக்கள் என்றால் நற்கருணைக்கு எதிரான நம்பிக்கையுடைய குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்கள் முயற்சியாலே கடவுளுக்கு ஏற்புடல் ஆக முயல்கிறார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை அப்படிங்கிற அந்த கேட்டகரி யூதருக்கு சொல்லக்கூடிய அதே வகுப்பில் இவர்களும் வருகிறார்கள். எப்பொழுது என்றால் முதல் அதிகாரத்தில் நாம் காட்டிய மேற்கோளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்னும் என்னன்னா CCC1, சில குருக்களுக்கு CCC என்னன்னு கூட தெரியாது. அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆதாரம்லாம். CCC என்றால் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான மறைக்கல்வி. இந்த ஞாயிறு வகுப்புலாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுல மறைக்கல்வின்னு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. அதை சொல்லவில்லை. அதெல்லாம் இந்த மாதிரி குருக்கள் எழுதின நூல்களை தான் அங்கே கொடுக்கிறார்கள். அது நாயர்கள் அவர்களின் கவனக்குறைவால் அது போன்ற தவறு நடக்கிறது. எந்த குருக்கள் என்றால் நற்கருணைக்கு எதிரான நம்பிக்கையுடைய அருங்குறை குருக்கள், அதாவது ஊனியல்பு நாட்டம் உள்ள குருக்கள் எழுதின மறைக்கல்வி நூல் தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக திருமறைச்சோடி என்று ஒன்று வந்திருக்கிறது. சின்ன குறிப்பிடம் என்ற மறைக்கல்வி நூலை புறக்கணித்துவிட்டு புதிதாக இவர்களுடைய இறையியல், எந்த இறையியல் என்ன, விடுதலை இறையியல், ஊனியல்பு இறையியல், வளமை நற்செய்தியின் இறையியல், இதையெல்லாம் அதில் புகுத்தி சிலுவை நற்செய்தியை தூக்கி எறிந்துவிட்டு வளமை நற்செய்தியை புகுத்தி வந்த மறைக்கல்வி நூல் தான் இந்த புதுசாக வந்திருக்கும் திருமறைச்சோடி. அதிலிருந்து நமக்கு கருத்தெடுத்தால் இது வரும். ஆனால் மேலோட்டமாக பார்ப்பவர்கள், CCCயை ஒப்பிட்டு பார்க்காதவர்களுக்கு அதில் ஊனியல்பு நாட்டம் தான் வரும். ஊனியல்பு நாட்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதுக்கு அதையும் வாசிச்சிடறேன். ஊனியல்பு நாட்டத்தினால் நமக்கு வரக்கூடிய கேடு என்னன்னு பாருங்க. அதாவது ரோமர் 8:6